கதைச்சிட்டீங்க. அதான் இப்ப ஞாபகம் மறதியால இப்ப சொல்றதுதான் சில நேரத்துல அடுப்பை போய் பத்த வச்சுக்குவாங்க ஞாபகம் மறதியில அதுக்காக இருக்கலாம். அப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும். கேஸை திறந்து விட்டுடுவாங்க வாங்க சில நேரங்களில். அதுக்கப்புறம் பெட்டால் இறங்கிக்கல கால்கள் அப்படி ஞாபகம் மறதியில் எல்லாம் இருக்குமென்னு நினைக்கிறேன். என்ன ஏன்டா இறப்பு நிறைய எத்தனையோ 1000 மணி காலையில் ஞாபகம் சொல்லிட்ட ஞாபகம் இல்லை, நிறைய இறப்புகள். ஞாபகம் இந்த டெமென்சியாவால வருதான் அவருக்கும் அப்படித்தானே வாணிமோகன் கடைசியா வந்து ஒரு காலத்துல நான் கனடா போய்க்குள்ள ரெஸ்பைட்ல விட்டுட்டு போனது திரும்ப போய் கூட்டி கொண்டு வீட்டை வந்து கட்டில இருத்த சொல்றார். ஏன் நீங்க கூட்டி கொண்டு வந்தீங்க அப்படி எல்லாம் சொல்லி கடைசியில 2 வருஷமா கிடைக்கவே இல்லை. எவ்வளவு கஷ்டப்பட்ட எதுவும் கேட்டால் மட்டும் ஒரு சொல்லுவேன். என்னோட மருமகளோட அம்மாவை வீட்டுல வச்சு பார்த்துருந்தாங்க அவங்க. அப்ப எங்கேயும் தனியை விட்டுட்டு போகவும் இயலாது. அப்ப அடுப்பெல்லாம் பற்ற வச்சுடுவாங்க, தேவையில்லாம வேலைகள்லாம் செய்யணும்னு சொல்லி மெடிக்கல் சர்வீஸ் மெடிக்கலுக்கு தான் அங்க ஒண்ணு அந்த இதுல கொண்டு பாதுகாப்பா வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அளவுக்கு இந்த அந்த எப்பத்திய நிலைமை தெரியாது. இப்ப மகளை கண்டா தன்னுடைய தங்கச்சியோட நினைப்பவருக்கு நான் அந்த காலத்துல விளையாடுன மாதிரி, அவங்களோட தங்கச்சியோட விளையாடுன மாதிரி, அந்த அவரோட நண்பிகளோட விளையாடுன மாதிரி அவங்க பேரை சொல்லி மகளை அப்படி சொல்லுவாங்க. அந்த இப்பத்திய நிலைமை தெரியாது அவருக்கு, இறந்துட்டாரு. சரி, அப்புறம் நாளை பேசுவோம். என்னண்டா 9:30க்கு செல்வி அக்காட கொடுப்போம். இப்போ நாங்கள் இதுக்குள்ளே போவோம், பொறிச்சல் பிறகு இதை பற்றி பேசுவோம். நிறைய விஷயங்கள் கதைக்கலாம். நன்றி. நான் நேரம் போகுது, கவனிக்கல நான் நேரத்தை. இன்றைக்கு செல்வியிட நிகழ்ச்சிக்கு புது காலை வணக்கம். நான் உதவி தில்லத்துவன் லண்டனில் இருந்து. பொறிச்சொல் பொடி பொடி 841. பொடி பொடி மூக்குக்கு போடும் பொடியை மூக்கு பொடி என்பார்கள். அதே போல நெற்றிக்கு பூசும் பொடி, அதாவது திருநீறு, சாணகத்தை வரட்டி எடுத்து காய வைத்து அதனை நெருப்பில் சுட்ட பின் அது பொடியாக வரும். அதனுடன் வாசனை திரவியங்களை போட்டால் வாசமான விபூதி. இதுதான் எமது சைவ மக்களின் பொடி திருநீராகும். பொடி பொடி எமது உடல் இறுதியில் பொடியாக மாறிவிடும். அதாவது நெருப்பு வைத்தவுடன் எமது உடலோ எவையோ நெருப்பு வைத்தால் அவையெல்லாம் பொடியாக மாறிவிடும். பொடி பொடி சாம்பலையும் சொல்வார்கள். விறகுகளை எரித்து முடிந்தால் அது பொடியாக போய்விடும். இந்த உலகத்தில் நெருப்பினால் அழியக்கூடியது எல்லா பொருட்களுமே, நெருப்பினால் அழியக்கூடியது எல்லா பொருட்களுமே. ஆனால் நாம் எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து எடுத்து வைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு நாள் நெருப்பு வந்து விட்டால் அது பொடியாக போய்விடும். புழுதி, தூள் இவையும் பொடிக்கு அகராதி சொல்லாக வருகிறது. புழுதி நிலத்திலே இருக்கும் மண், அதனை காய்ந்தால் அது புழுதி பறக்கும். புழுதியாக நாங்கள் விளையாடி இதண்டமென்றால் நிலத்தில் இருக்கும் புழுதி வெளியே கிளம்பும். வாகனங்கள் நிறைய போய்கொண்டிருந்தால் புழுதி வெளியே வந்துவிடும். தூள் தூளாக வெட்டிய போதும் நெருப்பில் எரிந்து விட்டால் அது பஸ்மமாக போயிடும். நன்றி, வணக்கம். காலை உற்சாக வணக்கம். கலைவாணி மோகனுக்கு, நடா மோகன் அவர்களுக்கு, அனைத்து பாமுரஞ்சு தியானடேசன். இன்றைய பாமுக பொறிச்சல் செவ்வாய்க்கிழமைக்குரியது 3097வது ஆக்கமாகும். பொடி 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 மூக்கடைப்பு உள்ளவர்கள் மூக்குப்பொடி பாவிப்பதற்காக இந்த நேரம் பாக்கெட்டுகள் வைத்து கொண்டே இருப்பார்கள். பொடி பொடி தாயத்தில் இன்னும் கூவார் பற்பொடி பாவித்து கொண்டே இருக்கின்றார்கள். அதை பல்லில் சுற்றுவதற்காக நானும் வாங்கி வந்தேன். பொடி பொடி மிளகாய்த்தூள் மசாலைத்தூள் பொடியாக செய்து கறி சமைக்க பாவிப்பார்கள். பொடி பொடி பொடிப்பயல் சரியான குளப்படி என்று சொல்லி பெற்றோர்கள் கூறுவது உண்டு. பொடி பொடி
சில பெற்றோர் பிள்ளைகளை பொடிதல் அந்த திட்டிக் கொண்டே இந்த நாளில் பெண்புல பிள்ளைகளும் அதிகமாக திட்டிக் கொண்டே இருப்பார்கள். திட்டுதல் என்று இருப்பார்கள். பொடிதல் கொண்டே இருப்பார்கள். பொடி இன தகப்பனார் அந்த பெண்களுக்கு நாதச்செய்ன அந்த பிரச்சனை அவர்களுக்கு மூலிகைகளில் அந்த சூரணம் ஒன்று சேர்த்து பொடி செய்து அதை தேனில் குழைத்து கொடுப்பார். சூரணம் என்ற ஒரு பதம் இருக்குல்ல. பொடி மண் புழுதியில் பிள்ளைகள் சில நேரம் மண் புழுதியில் விளையாடி போட்டு இந்த நேரம் மண்புழுதியிலே விளையாடுவார்கள். இங்கே மண்புழுதியும் காணில்லாத தாயத்தில் அது நடக்கிறது. மற்ற சாம்பலில் குளித்து கோழி முட்டை இடுகன்னு சொல்வார்கள். சாம்பல் இன்னொரு பதம் இருக்கின்றது, புழுதிக்கு இன்னொரு பதம் இருக்கின்றது. பொடிமடி இந்து மக்கள் திருநீறு அதை பொடி செய்து நெற்றியில் பூசிக்கொள்வார்கள். பொடி நடையாக சிலர் நடப்பது அந்த வயதிவர்கள் குழந்தைகள் எல்லாம் அந்த பொடி நடையாக நடக்கிறது ஒரு அழகாக இருக்கின்றது. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம் கலைவாணி வணக்கம் அணி. பாமுக உறவுகளுக்கு திருநெல்வேலிக்கு அன்பான வணக்கம். பாமுக பொறிச்சொல் என்று பொடி என்னுடைய பொடி 1009 ஆகின்றது. பொடி இது பற்பொடி இல்லை, மன்னிக்கவும். கணக்கு நிறைய சொற்கள் இருக்கின்றது. பொடி சமையலுக்கு உதவும் பதார்த்தங்களுக்கு தேவையான பொருட்களை எடுத்து இடித்து அரித்து பொடியாக்கி பாவிக்கின்றோம். அது மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, இட்லி பொடி என்று பல வகையான பொடிகளை நாங்கள் சமையலுக்கு சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகின்றோம். நம் ஒவ்வொருடைய சமையலறையிலும் இந்த பொடிகள் உண்டு. அது பொடி நடை. காலை நம் பாமுக உறவுகள் ஞாயிறு தோறும் காலையில் பொடி நடையாக, அதாவது குட்டி நடை வாத்தல் போட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள். பொடி நடையாக அதை சொல்லுவோம் நடக்கின்றார்கள். மற்ற பொடி விதை. மண்ணில் விதைக்கும் விதைகள் மிகவும் பொடியதாக, அதாவது அளவில் சிறியதாக இருக்கும். சிறிய துகள்களாக கூட சில அந்த பூக்களுடைய பொடி இந்த விதைகள் இருக்கிறதை பார்த்திருக்கின்றோம். புழுதியாக இருப்பதும் பொடி என்று சொல்லுகின்றார்கள், புழுதியையும். மற்றது பல்பொடியால் நாங்கள் அந்த காலத்திலே பல் விட்டினோம். சில பெரியவர்கள் மூக்கு பொடி பாவித்தார்கள். நாம் கற்பனையால் பல கோட்டைகளை கட்டுகின்றோம். அவையெல்லாம் தவிடு பொடியாகின்றது. சின்ன பொடிகளை சொல்வாங்க, பொடிப்பெயர் சொல்வார்கள். மற்ற சொல்வார்கள் இந்த பொடி அன்பே இருவரும் பொடி நடையாக அமெரிக்காவை வலம் வருவோம். என்ன பாடல் சொல்லுங்க பார்ப்போம். என்னண்ட? அன்பே இருவரும் பொடி நடையாக அமெரிக்காவை வலம் வருவோம். இந்த பாட்டு ஹைரோ ஹைரோ ஹைரோப்பா ஹைரோ ஹைரோப்பா அது பொடி நடையாக பொடி நடையா போறவர்களே பாடல் இருக்குல்ல. பொடி நடையா போறவனே பொறுத்திருங்க நானும் பாரு வேணாங்க வீராப்பு அந்த பாடலை நான் கொண்டு வந்திருந்தேன். அவ்வளவுதான் என்னுடைய பொடி. அவிராது சொல்ல கணக்கு பொடிகள் இருக்குது. தெளிக்கிறது அந்த பொலிகிறதையும் இல்ல இல்ல அது பொடி. ஆனா 3 பேரும் சொன்னதுல 1 வரை இல்ல. நான் சொல்லுவாங்க சொல்லுங்க. சொக்கு பொடி போட்டுறது. சொக்கு பொடி, மாயப்பொடி நான் எழுதி வச்சிருக்கிறேன். இல்ல இன்னும் மட்டும் இருக்கு. நான் இதுல எழுதி வச்சிருக்கேன். சொக்கு பொடி போடுறது, மாயப்பொடி, மூக்கு பொடியத்தான் நான் சொல்லிட்டேன். நான் சொன்னேன் மூக்கு பொடி. சரி, தமிழக்கா. நான் பொடி நடையாக நடந்து கடைக்கு போய் வருவேன் வாணி. அடுத்தது எனது தம்பியே அங்கு ஒரு அம்மம்மா மாதிரி வயதுடையவரால் இவன் சரியான குளப்படி பொடியன் என்று சொல்லுவார். மற்றது எங்களுடைய அடிப்பங்கரையில் நிறைய பொடிகள், மிளகு பொடி, சீரக பொடி, அப்படியான பொடிகள் நிறைய இருக்கும். சில பேர் சொல்வார்கள் வாணி பொடி வச்சு கதைக்கிறான். அது எனக்கு அதான் எடுத்தேன், பொடி வச்சு கதைக்கிட்டு போறான்னு சொல்லி அந்த வெளிப்படையா இல்லாம சொல்றது. அவ போனா போல அவக்கு தெரியும் போன வேண்டு அத முழுமையா சொல்லாம பிடிபடாம சொல்லிட்டு போக பொடி வச்சு சொல்லிட்டு போறாவ. நீ போற நீ வாங்குற நீ எடுக்க பாருங்க. இவ்வளவுதான் எனக்கு தெரிந்த பொடி வாணி. நன்றி, வணக்கம். ஆனால் இப்ப இன்னொருவர் இருக்கிறார், தெரிஞ்ச ஒருவர். அவர் ஆண் பெண் 2 பிள்ளைகளையும் பொடிகள் வந்து நிக்குதுன்னு சொல்லுவார். இங்கேயும் அப்படித்தான் போடுகின்றன. பொடிச்சின்னு சொல்றது ஊர்ல சொல்றது. பொடிச்சி எங்கட சித்தப்பா சும்மா சொல்லுவார். பொடிச்சி என்ன செய்யறான்னு கேப்பார். அப்ப இங்க 2
பிள்ளைகள் ஆண் பிள்ளை பெண் பிள்ளை நிற்பார்கள் தானே பொடியல் வீட்டில் என்று சொல்லுவார். ரெண்டையும் முன்னாடி சொல்லுவார் அவர். சின்னங்களை குறிக்கிறது பொடி இல்லை அவர் பெரிய பிள்ளைகளையும் அப்படிதான் சொல்லுவார். பொடி இது எடுக்கணும் அப்படியான்னு சொல்லி. இது என்ன இது என்ன ஒளியோட வரார் ஒருவர் திடீரெண்டு. சிவன் ஒளியா அல்லது ஏசுவின் ஒளியா அல்லது அல்லாவின் ஒளியா தெரியல, ஏதோ ஒளிதான் வருகுது. இவர் சரோஜினி சோதரி அவர்கள். சரி, வேற பொடிகள் இருந்தா சொல்லலாம். பொடி எல்லாரும் சொல்லிட்டேன்னா தானே அது இந்த சின்ன பிள்ளையா சொன்ன பொடி எங்க போட்டு தண்டுக்கிறான். வேற என்ன எல்லாமே சொல்லிட்டுனா ஏதாவது இதை தூளாக்கி கொடுக்கறதுக்கும் சொல்லி கொஞ்சம் பொடி செய்துதான் சொல்லி கேட்கறாரு. குட்டியா வெட்டுறதையும் பொடி பொடியா வெட்டன்னு சொல்லுவோம். உடைச்சு கொடுக்கறதையும் இப்ப நான் சுத்தியலால பொடி செய்ததான்றதையும் உடைச்சு கொடுக்கறதையும் அப்படி சொல்லுவேன். பொடி பொடியா வெட்டித்தான் பொடியா வெட்டுறதையும் சொல்லுவாங்க. அது சொல்றதுலயே வடிவா இருக்கும். பொடியா அரிஞ்சுன்னு சொல்லுவாரு. பொடியா அரிஞ்சிட்டார். பொடி மீன் சொல்லுவார்கள். சின்ன பொடி மீன் சொல்லுவார்கள். பறக்குனாலும் சின்ன சின்ன தூளா பறந்தாலும் பொடி பொடியா பறக்குதுன்னா. சரி, செல்வியாக்கா உங்கள் பக்கம் பொடி. நன்றி, வணக்கம். எல்லாம் வந்துட்டு தானே என்ன நான் மூக்கு பொடியை போட்டு தான் கிடைக்க வேண்டிக்கிறேன். சரி, தினக்கவிக்குள்ள போயிட்டு எல்லாரும் வெல்வதியார் பக்கம் ரெடி ஆகுங்க. ஏன்னா ஷேர் நிகழ்ச்சி இருக்கிறபடினால கடகரண்டு ஓடணும். இப்ப தினக்கவியா அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இனிய உற்சாகமான திங்கள் பொழுதின் வணக்கம். தினக்கவி 2007 சிவதர்ஷினி ராகவன் சுவிட்சர்லாந்தில் இருந்து இறக்கி முளைத்த இதயம் ஆனந்தத்தில் அலைமோதி ஆங்காங்கே எழுந்தாடி அழுகையில் ஆர்ப்பரித்து விழுகையில் வீறுடன் எழுமே. ஆனந்தத்தில் அலைமோதி அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இனிய உற்சாகமான திங்கள் பொழுதின் வணக்கம். தினக்கவி 2070 சிவதர்ஷினி ராகவன் சுவிட்சர்லாந்தில் இருந்து இறக்கி முளைத்த இதயம் ஆனந்தத்தில் அலைமோதி ஆங்காங்கே எழுந்தாடி அழுகையில் ஆர்ப்பரித்து விழுகையில் வீறுடன் எழுமே. ஆனந்தத்தில் அலைமோதி ஆங்காங்கே எழுந்தாடி அழுகையில் ஆர்ப்பரித்து விழுகையில் வீறுடன் எழுமே. அன்புக்காய் ஏங்கி மெல்ல அரவணைப்பில் மடி துயிலும் இன்பத்தில் குதித்தோடும் இதயம் ஒரு குழந்தை போலும். அன்புக்காய் ஏங்கி மெல்ல அரவணைப்பில் மடி துயிலும் இன்பத்தில் குதித்தோடும் இதயம் ஒரு குழந்தை போலும். கற்பனையில் சிறகு விரித்து கருணையில் தாய்மை அணைத்து குறும்புகள் செய்கையில் சிரிக்கும் இதயம் இறக்கை விரிக்குமே. கற்பனையில் சிறகு விரித்து கருணையில் தாய்மை அணைத்து குறும்புகள் செய்கையில் சிரிக்கும் இதயம் இறக்கை விரிக்குமே. நன்றி, வணக்கம். அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இனிய உற்சாகமான திங்கள் பொழுதின் வணக்கம். தினக்கவி 2069 கடவுளே என்ன பேச்சு வாங்க போறேன். சரி சொல்லுங்க நேவிசவர்களை. நான் ராமனோட கேட்டுட்டு வரேன். காடையில நான் கேட்டுட்டு வரேன். நீங்க சொல்லுங்க நான் இனிய காலை உற்சாக வணக்கம். திருமதி வாணிமோகன் அவர்களுக்கும் நடாமோகன் அவர்களுக்கும் பாமுக உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை உற்சாக வணக்கம். பாமுக தினக்கவி 367 இந்த நாள் நல்லன நடப்பதாய் தீயன தொலைவதாய் எண்ணங்கள் நலமானால் ஆற்றிடுவோம் நற்செயல்கள். நல்லன நடப்பதாய் தீயன தொலைவதால் எண்ணங்கள் நலமானால் ஆற்றிடுவோம் நற்செயல்கள். மனமென்னும் தோட்டத்தை பண்படுத்தி காத்திடுவோம். மனமென்னும் தோட்டத்தை பண்படுத்தி காத்திடுவோம். நல்லெண்ணம் விதைத்து தீயதை களைத்தெடுப்போம். மனமென்னும் தோட்டத்தை பண்படுத்தி காத்திடுவோம். நல்லெண்ணம் விதைத்து தீயதை களைந்திடுவோம். ஆற்றல் கடமைதனை உடனுக்குடன் ஆற்றினால் ஏற்கும் பொறுப்பெல்லாம் இலகுவென ஆகிடுமே. ஆற்றும் கடமைதனை உடனுக்குடன் ஆற்றினால் ஏற்கும் பொறுப்பெல்லாம் இலகுவென ஆகிடுமே. செய்திட்ட கடமைகளில் மனம்தான் மகிழுதென்றால் இந்த நாள் மட்டுமல்ல எந்த நாளும் இனிய நாளே. செய்திட்ட கடமைகளில் மனம்தான் மகிழுதென்றால் இந்த நாள் மட்டுமல்ல எந்த நாளும் இனிய நாளே. நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம். இல்லை, ஏன்னு சொல்லலாம் தினக்கவி அவர் தான் போடுவதாக
சொல்லியிருந்தார்கள். ஆனால் வர இல்லை, ஜெனரேஷன் வர இல்லை. வேறு எங்கேயும் போட்டிருப்பார் ஒரு தரம் பார்க்குறேன். அவர் மாறியும் போடுறவர் இலக்கியம் அதுகளுக்குள்ளேருந்து போட்டார் பார்ப்பேன். இலக்கியம் இல்லை, தினக்கவி இல்லை. சரி, ஜெனரேஷன் உங்கள் தினக்கவி வர இல்லை. நன்றி, வணக்கம். வணக்கம் பாணி. நான் சிவதர்ஷனுடைய இதயங்கள் இறக்கப்பம் எனக்கு அப்படித்தான் விளங்கியது. நேவிசனுடையது இன்றைய நாள், இந்த நாள் அந்த இருவருடைய கவிதையும் கேட்டேன் பாணி. இருவருக்கும் வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, வணக்கம். என்ன சொல்றீங்க சிவதர்ஷினி? என்ன தலைப்பு சொன்ன? நான் மாறி சொல்றேன். இறக்கை முளைத்த இதயங்கள். இதயம் இதயம் நல்ல தலைப்பு. நன்றி நன்றி நேவிஸ். உங்களுடைய கவிதை இப்போது வளர்ந்து விட்டீர்கள். ஆசையாக இருக்கிறது உண்மையாக கவிதை கேட்கும் போது. மன நிறைந்த வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றி. நானும் கவிதை இரண்டு பேருடைய கவிதையும் கேட்டேன். இறக்கை முளைத்த இதயம் சிறப்பாக எழுதியிருந்தார். மற்றும் இந்த நாள் மட்டுமல்ல எல்லா நாளுமே இனிய நாளா இருக்கணும் என்ற மாதிரி கவிதையை முடிச்சிருந்தார். அவருக்கும் சிறப்பாக நன்றி. சிவரசின் கவிதையும் நல்ல அழகாக இருந்தது. இறக்கை முளைத்த இதயம் அதையும் சொல்லி போட்டு இந்த நாள் நமக்கு, இந்த நாள் நாம செய்கிற கடமைகள் நல்லா செய்தால் இந்த நாள் எப்போதுமே நமக்கு இனிய நாளாக இருக்கும். நாளைக்குன்னு தள்ளி போட்டா நமக்கு எப்பயுமே இந்த நாள்ன்றதை விட இந்த நிமிஷம், இந்த நொடி உண்மையில நாள் பின்னேறம் என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. அதுதான் பின்னேறம் இல்ல, அடுத்த நிமிஷமே தெரியாது. இப்ப செய்தாதான் அந்த உண்மைதான். ஆனா சொல்ல வேணும், நம்பிக்கை வைக்கலாம் தானே நல்லா வரும் என்று சொல்ல வேணும். ஒரு நம்பிக்கை என்று சொல்ல வேணும். ஆனால் நம்பிக்கை வைக்கிறது சரி, ஆனா சொல்ல முடியாது. உடனே சொல்லி இப்ப குசினியில கூட போய் ஒரு வேலையை உடனே செய்யாட்டி அடுத்த நிமிஷம் போனா குமிஞ்சிருப்பாங்க. உடனே செய்யிட்டோம்னா நமக்கு ஃப்ரீயா இருக்கிற மாதிரி. அது உண்மை. ஆனா அந்த நேரம் ஒரு எங்களுக்கு ஒரு சோர்வு, ஒரு பஞ்சம் கூட மாறதான் இல்லையா இருக்குதான். நீங்க கஷ்டம் இல்லாம செய்யிட்டோம்னா, அதை தாண்டி செய்யிட்டோம்னா ஒரு சந்தோஷமாவும் இருக்கும். காலையில வரைக்கும் சாமங்கள்லாம் குமிஞ்சு கிடந்தா ஒரு கோபம் பெறும், ஒரு 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 விடியாதன்மை ஒன்று இருக்கும். அது செய்து வச்சுட்டோம்னா மனம் திருப்தியா இருக்கும். விருப்பம் இல்லாம இருக்கும். அதான் நானும் செய்து வச்சாதான் முடிய போகிற சந்தோஷமா இருக்கும். வணக்கம் மணி. நானும் 2 பேருடைய கவிதையும் கேட்டுக்கொண்டிருந்தேன். மிக சிறப்பான வாழ்த்துக்கள். பாப்பையான்ற ஞாபகம் தான் வந்தது நேவிசக்கா. உடனே எனக்கு அங்கே அடிச்சுது. மிக மிக சிறப்பு. இருவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி, வணக்கம். நன்றி. இன்று கேள்வி கணக்கு வருபவர்கள் முதலாவதாக பதிந்திருக்கிற அதில் உங்களது பெயர்களை கொடுத்துக் கொள்ளுங்கள். முதலாவதாக பதிகிறார்களுக்கு 10 புள்ளி போட்டுறாதீங்க. இல்லை, ஏனென்றால் முதற்தரம் பேஸ் பண்ணினது வாணி, அது ஆகாஷ் லைட்ல ஏதோ புள்ளி என்று ஓபன் பண்ண படையில, பின்ன 2ஆம் தரம் பதிஞ்சு விட்டேன் நான். அதுல ஓகே, அதுல பொருச்சொல் மற்றும் தினக்கவி. நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் இனிய வணக்கம். நேரம் 9:20 என்று